ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு wonderpaulinevlog. இன்றைக்கி நம்ம சூப்பரான மட்டன் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மட்டன் பிரியாணி இப்படி ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் சாப்பிடாத ஒரு டேஸ்ட்டை கட்டாயம் பெறுவீங்க. எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட்டும் பண்ணுவீங்க. இப்போ தான் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா ரெட் கலரில் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் ஒன்று வரும், அந்த பட்டனையும் மேலே ஒரு ஆல் என்ற பெல் பட்டன் வரும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும். குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில், நெய் இதில் பண்ணுங்கள், அருமையாக இருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில், 1 இன்ச்சு பட்டை, 1 பிரிஞ்சி இலை, ஸ்டார் அணி, 4 கிராம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். 2 ஏலக்காயை தட்டி போட்டுக்கோங்க, வாசனை கமகமன் இருக்கும். இதோடு கூட 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை மெலிசாக கட் பண்ணால் வாசனை நல்லா வரும், வதங்கியும் சீக்கிரம் வரும். இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் போல் இப்போ உப்பு போட்டுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நான். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நிறமாறணும், வதக்கிற பக்குவம் தான் ரொம்ப முக்கியம் பிரியாணிக்கு. 2 பெரிய தக்காளியை நறுக்கி இதோடு கூட சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கி வரணும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிக்கலாம். அப்படி வதக்கும் பொழுது வாசனை கமகமன் வரும். இந்த மாதிரி குழன்னு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். 1/2 கிலோ மட்டனை, 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் வெறுமிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து ஊற வச்சுருக்கேன். உப்பு போட்டிருக்கேன். 1 மணி நேரம் ஊறின பிறகு இதில் எடுத்து சேர்த்துக்கலாம் நம்ம. அதனால் மட்டன் சாஃப்டாகிடும், சீக்கிரம் குக் ஆகிடும், டேஸ்டியாகவும் இருக்கும். இதை எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே பிரியாணி மசாலா பொடி 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணி மசாலா பொடி எப்படி செய்கிறதுன்றத ரெசிபி பற்றி லிங்க்கை டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் பெரிய சீரக பொடியை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள், சாப்பிடணும் போலன்னு. ஃபஸ்ட்டு 2 விசில் வச்சு இந்த கறியை வேக வச்சுக்கலாம். தேவையான அளவு இப்போ தண்ணி ஊற்ற போகிறோம். நான் 2 ஆழாக்கு அரிசி எடுத்திருக்கேன், 4 ஆழாக்கு தண்ணி ஊற்றணும். நான் இப்போ ஒரு 2 ஆழாக்கு மட்டும் தண்ணி ஊற்றி இந்த கறியை வேக வைக்க போகிறேன். 2 விசில் மாத்திரம் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். தயிர் போட்டிருக்கிறதால நல்லா சாஃப்டாக வெந்து வரும், அதனால் 2 விசில் போதும். திரும்ப நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்க்கணும். 2 விசில் வந்துடுச்சு. சூப்பராக கறி வெந்து வந்திருக்கு. 2 ஆழாக்கு பாஸ்மதி அரிசியை 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன், அதை இப்போது இதில் சேர்க்க போகிறேன். இந்த அரிசி கொஞ்சம் பழைய அரிசி, அதனால் 1க்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். 1 கிளாஸ் அரிசி எடுத்தோம்னா 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். தேவையான அளவு உப்பை போட்டுக்கலாம், நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி பொடியை நறுக்கி இதோடு கூட சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் சேர்க்கும்போது பிரியாணி நல்லா வாசனையாக இருக்கும். முன்னாடி சேர்க்குறத விட கடைசியில் சேர்த்து பாருங்கள், பிரியாணியுடைய ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் வச்சா போதும், சூப்பரான பிரியாணி நம்மளுக்கு கிடச்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பதிவுகளை எனக்கு கொடுங்க. 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். சூப்பரான எம்மியான பிரியாணி இப்போ நம்ம டேபிளுக்கு வந்துருச்சு. பாருங்கள் எப்படி பொலன்னு சாஃப்டான கறியோடு கூட பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அரிசி பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டலை, தனித்தனியாக இருக்குது. இதுதான் முக்கியம். வாசனையும் பிரமாதமாக வந்திருக்கு.
இது கூட நான் ரைத்தா, சிக்கன் 65 ஸ்வீட் வச்சு இன்றைக்கி பரிமாற போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை அழுத்தி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் வீடியோக்குள்ளே பெறணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்களை உடனடியாக நீங்கள் பார்க்க முடியும். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until bye from Wonderpauline. Take care. Bye bye. Thank you for watching.